இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். நிஃப்டி 50 ஸ்பாட் வந்து இன்றைக்கி ஒரு 28 பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆச்சு. சென்செக்ஸ் வந்து ப்ளஸ் 29 ஓப்பன் ஆச்சு. நம்ம எல்லாம் என்ன நினச்சிருப்போம், மார்க்கெட்டு பெரிய லெவலில் அகைன் ஒரு கேப் டவுன் வரும்னு பார்த்தோம். ஆனால் பெரிய லெவலில் வரல, வெறும் 28 பாயிண்ட்டு தான். பட் நேற்று யூஎஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஎஸ் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அவெல்லாம் டவுனில் தான் முடிஞ்சிருக்கான். பட் இருந்தாலும் நம்ம வந்து அந்த காஸ்பி இண்டெக்ஸோட இம்பேக்டால் நேற்றே அதை ஒரு 278 பாயிண்ட்டு மைனஸ் ஆனோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு மைல்டாக ஒரு 28 பாயிண்ட்டு மைனஸில் தான் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் 28 ஓப்பன் ஆச்சு. நேற்றோட அந்த லோவை கரெக்டாக நேற்றோட பாட்டத்தை டச் பண்ணிட்டு மார்க்கெட் மார்க்கெட்டு ஏறிக்கிட்டே தான் இருந்தது. 24,190 வரையும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், எக்ஸாக்டாக 24,190 வரையும் மார்க்கெட் ஒன் சைடு மார்க்கெட். நான் அப்படி தான் நினச்சேன், மார்க்கெட் ஒரு சைடு. ஏன்னா நேற்று இறங்குனதுக்கு காரணம் நம்ம மார்க்கெட்டை நியூஸே எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் நம்ம நினச்ச மாதிரி ஏறி போயிடுச்சு. கடைசி நேரத்தில் தான் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. எத்தனை மணிக்குன்னா இந்த டைமுக்கு தான், அதை 1:30 மணிலேருந்து 3:15 வரையும் ஒரு லிட்டில் பிட்டு இறங்கியிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் நிஃப்டி 50 197 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் வந்து 790 பாயிண்ட்டு. இவன் நேற்று 980 பாயிண்ட்டு டவுனு சென்செக்ஸு. பரவாயில்ல, ஒரு 190 பாயிண்ட்டு மைனஸ் நேற்றுக்கும் இன்றைக்கும். இவன் வந்து 270-80 இருந்தான். இவன் ஒரு 100 பாயிண்ட்டு மைனஸில் முடிஞ்சிருக்கான். அதாவது நேற்றோட லாஸஸை ஒரு 85% மார்க்கெட்டு இன்றைக்கி ரெக்கவரி பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி ஏன் மார்க்கெட்டில் ரேலி வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை. இன்றைக்கி பேங்க் செக்டர்லாம் பட்டையை கிளப்பிச்சிங்க. இன்றைக்கி பேங்க் செக்டர் தாங்க இன்றைக்கி ஹீரோ மார்க்கெட்டில். இந்த பர்டிகுலராக இந்த ப்ரைவேட் பேங்க்கு இன்றைக்கி சரியான பையிங். ப்ரைவேட் பேங்க்லலாம் ஏன் ப்ரைவேட் பேங்க்லலாம் நல்ல பையிங்னா, நேற்று அந்த மாதிரி ஒரு செல்லிங் ப்ரெஷர், ஓகேங்களா. அப்புறம் இந்த ஆர்பிஐ கவர்னர் வட்டி விகிதம் அது குறித்த ஒரு நம்பிக்கை ஊட்டும் கருத்து என்னென்னா, ரேட் கட்டு குறையிறதுக்கு இல்லை அதே லெவலில் சஸ்டெயின் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி, ஆர்பிஐயோட வட்டி விகிதம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கை. அதனால் அது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய லெவலில் ஒரு ஊக்கமாக இருந்தது. ரெண்டாவது ஹீரோ யாரானா ஐடி செக்டர். இன்றைக்கி நேற்று நடந்த செல்லிங் ப்ரெஷருக்கு இன்றைக்கி ஐடி செக்டரில் ஷார்ட் கவரிங் ரேலி, ஃப்ரெஷ் பையிங், எக்கச்சக்கமாக இன்றைக்கி ஃப்ரெஷ் பையிங். இன்றைக்கி ஐடி செக்டர்லாம் சரியான ரேலிங்க. அதாவது இந்த பேங்க் நிஃப்டியும் இந்த ஐடி செக்டரும் சேர்ந்து தான் இன்றைக்கி மார்க்கெட்டை இவ்வளோ பெரிய லெவலுக்கு தூக்கிட்டு போயிருக்கு. இன்றைக்கி நிஃப்டி ஐடி மட்டும் ஒரு 2.5% கிட்ட ரேலி ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரில, பட் நான் பார்க்கும்போது 2.5% கிட்ட இருந்தது ஐடி. பத்தாவதுக்கு மூணாவது கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயில் விலைலாம் 77க்கே போயிடுச்சு, 75 போயிடுச்சு, 74க்கே போயிட்டான். ஸோ அதனால் இது இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான நியூஸு. அதனால் இந்தியா இம்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரின்றதுனால இந்த நியூஸ் இந்தியாவுக்கு பெரிய லெவலில் பாசிட்டிவான நியூஸு. அது இல்லாமல் எஃப்ஐஎஸ் இன்றைக்கி பை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. கண்டிப்பாக பையிங்கில் இருப்பாங்களோ, ஏன்னா கேண்டில் வந்து எஃப்ஐஎஸ் செல் பண்ண மாதிரி கேண்டில் வரவே இல்லை. ஒருவேளை அப்படி செல்லிங்கில் இருந்தால் கூட மினிமமாக செல் பண்ணியிருப்பாங்களோ. ஆனால் ஒரு 95% பையிங்கில் இருப்பாங்களோன்னு அப்படின்னு தோணுது. ஒரு 5% வந்து செல்லிங்கில் மைல்டாக செல் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் எஃப்ஐஎஸ் பையிங்கில் இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு ரேலி வரும். அது இல்லாமல் ஷார்ட் கவரிங் ரேலி ஐடியில் பேங்க் செக்டர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக உயர்ந்துருக்கு. அதனால தான் எல்லா இண்டெக்ஸுமே பாருங்கள். இன்றைக்கி நிஃப்டி 197, சென்செக்ஸ் 790, பேங்க் நிஃப்டி 966, ஃபின் நிஃப்டி 406, பேங்க் எக்ஸு 1148, மிட் கேப் நிஃப்டி அவன் மட்டும்தான். அதாவது மிட் கேப் நிஃப்டியும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 மட்டும்தான் இறங்கியிருக்கு. அதாவது இறங்கியிருக்குன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 -8, மிட் கேப் நிஃப்டி வந்து 34. அப்போ நம்ம வச்சுருக்க போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. இன்றைக்கி மார்க்கெட் இவ்வளோ நல்லா ஏறி இருக்குது, பட் நம்ம போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு ஏறிச்சா அப்படின்னு கேட்டால் ஏறி இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் இங்கே இண்டெக்ஸஸ் காட்டுது, ஓகேங்களா. இன்றைக்கி நிஃப்டி 50 தூக்கி பிடிச்ச செக்டர்ஸ் எதுறான்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல், இதுதான் மிகப்பெரிய செக்டர். அடுத்தது யாரானா ஐடி செக்டர். ஐடி செக்டர் தான் நான் இப்போ சொன்னது. அதுவும் இன்றைக்கி சரியான ஷார்ட் கவரிங் ரேலி.
அப்புறம் லார்ஜ் கேப்பில் ஹெவி வெயிட்ஸில் இன்றைக்கி முக்கியமான ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே நல்ல பையிங் ப்ரெஷர் இருந்தது. அப்படி இருந்தும் நம்ம மார்க்கெட்டை இன்றைக்கி கீழே இறக்குன செக்டார் எதிரா அப்படின்னு கேட்டால் மெட்டல் செக்டார். இன்றைக்கி மெட்டல் செக்டார் இன்றைக்கும் பலவீனமாக தான் இருந்தது. அப்புறம் இந்த டிஃபென்ஸ் செக்டார்னு சொல்லக்கூடிய எஃப்எம்சிஜி, ஃபார்மா, அதாவது இந்த ரேலியை கம்பேர் பண்ணும்போது எஃப்எம்சிஜியும் ஃபார்மாவும் பெரிய லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் நமக்கு சார்ட்லேயும் தெரியுது, அதோட பாயிண்ட்லேயும் தெரியுது. ஓகேங்களா? அதாவது நேற்று வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? ஐடி, மெட்டல், செல் ஆஃப், வேர்ல்டு மார்க்கெட் செல் ஆஃபு, அப்புறம் அந்த இந்த காரணம் தான், இந்த காரணத்தால் தான், அதாவது அந்த டெக் ஸ்டாக்கு இறங்குது. இந்த காரணத்தினால பெரிய லெவலில் இறங்குச்சு. இன்றைக்கி மார்க்கெட் ஏறினதுக்கு காரணம் பேங்கிங், ஐடி செக்டர், க்ரூட் ஆயில், ஆர்பிஐ பாசிட்டிவ் சிக்னலு, எஃப்ஐஎஸ் பையிங்கில் இருந்தால் இதுதான் மிகப்பெரிய கேம் சேஞ்சு. எஃப்ஐஎஸ் பையிங்கில் இன்றைக்கி இருந்தால் மார்க்கெட் ஏறினதுக்கு முழுக்க காரணம் அவங்க தான். இன்றைக்கி மார்க்கெட்டோட ஹீரோ யாரான்னு கேட்டால் பேங்க் செக்டர். செகண்ட் ஹீரோ யாரானா ஐடி செக்டர். வீக் செக்டார் எதிரான மெட்டல் செக்டர். ஒரே வரியில் சொல்லணும்னா நேற்று பயந்திருந்த மார்க்கெட்டு இன்றைக்கி ஐடி செக்டாராலையும் பேங்க் செக்டாராலையும் நேற்று அழுதுகிட்டு இருந்த மார்க்கெட் இன்றைக்கி சிரித்து ஒரு 197 பாயிண்ட்டு நிஃப்டி 50 உயர்ந்திருக்கு. ஓகேங்களா? இதுதான் மார்க்கெட்டில் இன்றைக்கான ஏற்றத்துக்கான காரணம். நாளைக்கு நிஃப்டி 50 எப்படி இருக்கும், அதோட சப்போர்ட் எங்கே இருக்குது, அதோட ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது, மார்க்கெட் இதுக்கு மேலே போனால் என்னவா இருக்கும், மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நான் ஒரு 5 கால் பண்ணேன். 5 கால் பண்ணதில் இன்றைக்கி ஒரு 3300 ரூபா கிட்ட ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? 3300 ப்ராஃபிட் பண்ணி அதில் ப்ரோக்கரேஜ் அது இதுன்னு போனால் கூட ஒரு 2700 800 கிட்ட வரும். இன்றைக்கி எனக்கு நல்ல ப்ராஃபிட்டபிள் டே தான். ஏன்னா 5 கால் பண்ணிட்டேன், 5மே சக்ஸஸ் தான், எதுவுமே ஃபெயிலியர் ஆகலை. ஏன்னா மார்க்கெட் ஒன் சைட் மார்க்கெட்ன்றதால ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது. அது நீங்களும் இன்றைக்கி ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா மார்க்கெட்டு ஒரு சைடு ஏறிக்கிட்டே இருந்தது. அதனால் யார் வேணாலும் இன்றைக்கி மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணியிருக்க வாய்ப்பு. அதனால் ஈஸியாக அச்சீவ் பண்ணியிருக்கலாம். இதுதான் இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் 5 கால் பண்ணியிருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் 5 கால் கொடுத்துருந்தேன். 5மே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. சென்செக்ஸில் ஒரு கால் கொடுத்துருந்தேன். அதுவும் பை சைடில் தான் கொடுத்துருந்தேன். எங்கே கொடுத்தேன்னா இது இந்த அப்போ இது ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது. ரெசிஸ்டண்ட்டை ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு அகைன் ஒரு புல் கேண்டில் வரும்போது கொடுத்தேன். அது நல்லா ஏறி போச்சு. இதில் ஒரு 2300 ரூபா ப்ராஃபிட். இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சென்செக்ஸ்லேயும் நிஃப்டி 50லேயும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கொடுத்த கால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஏன் மார்க்கெட் நேற்று இறங்குச்சு, அதுக்கான ரீசன் நம்ம நேற்றே பார்த்துட்டோம். இன்றைக்கி ஏன் மார்க்கெட் ஏறிச்சு இந்த 197 பாயிண்ட்டு அப்படின்றத இந்த போஸ்ட் மார்க்கெட்டில் நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்கும், அதுக்கு முன்னாடி இப்போ வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். நேற்று இந்த டவ் பார்த்துட்டோம், 45 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சது. எஸ்எம்பி 107 பாயிண்ட்டு, நாஸ்டாக் கம்போசிட் 580 பாயிண்ட்டு. இப்போ ட்ரேட் ஆகிற எஃப்டிஎஸ்சி +7, சிஎஸ்சி 40 30 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. டேக்ஸு இப்போ மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு 235. நிக்கி இவன் காலையிலேயே 613 பாயிண்ட் மைனஸில் இருந்தான். ஆங்சங் 76 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. ஷாங்காய் கம்போசிட் 4 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. நம்ம என்எஸ்சி நிஃப்டி 197 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. பிஎஸ்சி சென்செக்ஸ் 790. எஸ்டிஐ 10. இந்த காஸ்பி 267 பாயிண்ட்டு. இன்றைக்கி ஒரு 3.26% உயர்ந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் டிப்ரிஷியேஷன் தான் ஆயிருக்கு லிட்டில் பிட்டு. கோல்டு குறைஞ்சிருக்கு. கோல்டு பெரிய லெவலில் குறைஞ்சிருக்கு. சில்வரும் குறைஞ்சிருக்கு. காப்பர் குறைஞ்சிருக்கு. க்ரூட் ஆயில் இந்த ஸ்பாட்டு 71 ரூபாய்க்கே போயிடுச்சு. $71 போயிட்டான். இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னா 71 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. மணி இப்போ 5:45. நாஸ்டாக் ஃபியூச்சர் 175 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயில் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா அவன் 74.72. ஸோ இனிமேல் இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஏறுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பிரெண்ட் க்ரூட் ஆயில் இனிமேல் பெரிய கேப் டவுன் அப்படின்றது வரப்போகிறது இல்லை கொஞ்ச நாளைக்கு. அதனால் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட்டில் என்ன ட்ரேட் ஆகுதோ அவன் ப்ளஸில் முடிஞ்சால் நமக்கு இங்கே ஒரு கேப் அப் வரும். அவன் மைனஸில் முடிஞ்சால் மைல்டாக ஒரு கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதானே கண்டி. இனி பெரிய கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஏன்னா அதையே ஒரு ட்ரேடாக நைட்டில் டெலிவரியில் ஹோல்ட் பண்ணி ப்ளஸ் ஆர் மைனஸ் லாட்ரி பேஸஸில் ட்ரேட் பண்ணுற எவ்வளோ ட்ரேடர்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு வாங்கி விட்டுறது, சரி ஒத்தையா ரெட்டையா அப்படின்ற மாதிரி. பாசிட்டிவில் வந்தால் ப்ராஃபிட்டு, நெகட்டிவில் வந்தால் லாஸு.
ஸோ அதுவே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மெயின்டைன் பண்ணுறாங்க பல ட்ரேடர்ஸ் இருக்காங்க. இனிமேல் பெரிய கேப் அப் கேப் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து அதோட சகஜமான நிலைமைக்கு $74 வந்துடுச்சு. நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். நாளைக்கு நம்ம மார்க்கெட்டில் சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இப்போது 24,000 அப்படின்றது 24,000 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி இன்றைக்கி ரியல் க்ளோசிங் 24,013. அதையே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வச்சுருக்காங்க 24,000க்கு மேலே. ஆனால் வெயிட்டட் ஆவரேஜில் 24,021 இருக்குது. ஒரு கேப் அப் கிடைக்குது அப்படின்னா பெரிய லெவலில் கேப் அப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு கேப் அப் கிடச்சி மார்க்கெட் ரேலி ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,113. இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா 24,180. இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. தேர்டு வந்து 24,252. ஏன்னா 24,200 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு இப்போ இல்லை. ஏன்னா அதில் நீங்கள் ஓஐ போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இப்போ தான் அதாவது இன்றைக்கி தானே அது எக்ஸ்பைரியே ஸ்டார்ட் ஆச்சு, நியூ எக்ஸ்பைரி. 24,200 பார்த்தீங்கன்னா இப்போ அது ஆஃபில் இருக்குது. பட் அந்த அளவுக்கு இருக்காது, உடைச்சிரும் தான் எனக்கு தோணுது. அதனால தான் 24,252 நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு நாளைக்கு நிஃப்டி 50க்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இதுதான். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 23,962. இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை ஸ்ட்ராங்காக உடைச்சான்னா அதுக்கப்புறம் இருக்குது 23,900. இந்த சப்போர்ட்டையும் ஸ்ட்ராங்காக உடைச்சானா 23,839. அதையும் உடைச்சிதுன்னா 23,751. அதாவது இந்த கேப் இங்கே இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வரும். இதுதான் நிஃப்டி 50ல் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம மார்க்கெட் நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டண்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். 24,100 அந்த 100ல் நிஃப்டி 50. அங்கே ஒருத்தர் அவர் எப்போவுமே எனக்கு யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் போடுவார்ல, அவர் அந்த இடத்துல ஒரு புட்டை எடுத்து ப்ராஃபிட் பண்ணன்னு போட்டிருந்தார். சென்செக்ஸ் வருவோம். சென்செக்ஸ் வந்தால் இன்றைக்கி ரியல் க்ளோசிங் 76,976. வெயிட்டட் ஆவரேஜில் 76,991 அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஒரு கேப் அப் ஓப்பனிங் வருது அப்படின்னா 77,192 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட். அதாவது இன்றைக்கி போச்சு, அதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை உடைச்சிதுன்னா 77,445. அதை உடைச்சிதுன்னா 77,643. இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு போதும். நாலாவது வந்து 77,896 இருக்குது. ஓகேங்களா? இது சென்செக்ஸ்க்கான நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸு. ரெசிஸ்டன்ஸ் சைடில் நாளைக்கு சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஓகேங்களா? இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு சென்செக்ஸில் 76,645. இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இதை ஸ்ட்ராங்காக உடைச்சா 76,386 செகண்ட் சப்போர்ட்டு. தேர்டு வந்து 76,100 இருக்குது. ஃபோர்த்து வந்து 75,826. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ப்ராஃபிட் புக்கிங் வரும் அப்படின்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி இந்த ரேலி இப்படி போயிருக்குல்ல, இந்த ரேலியை கண்டிப்பாக ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. அது ஈவினிங் டைமில் நடக்க போதா இல்லை காலையிலேயே நடக்க போதா அப்படின்றது தான் அங்கே கேள்வி. ஆனால் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம். எது இருந்தாலும் நம்ம யூகிக்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது. மார்க்கெட் லைவில் என்ன பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இங்கே ஒரு டிஸ்க்ளைமர். இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன்லாம் ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இந்த நம்பரை இந்த லைனை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணிங்கன்னா முழுக்க லாஸஸ் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு டிஸ்க்ளைமர், நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த புட் கால் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல மார்க்கெட்டில், அது 1க்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தால் இல்லை 1க்கு மேலே இருந்தால் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து புல்லிஷ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த பிசிஆரோட இன்ஃபர்மேஷனை வச்சு பார்த்தா அது 1.0 அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து மைல்டாக ஒரு புல்லிஷ் நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி புல்லிஷ் பயாஸ் தான் எல்லாருமே, அதாவது டெக்னிக்கலாக சொல்கிறேன், புல்லிஷ் பயாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானும் பார்த்தேன். பிசிஆர் வந்து அந்த
புட் கால் ரேஷியோ 1க்கு மேலே இருக்கிறதுனால ஒரு புல்லிஷ் பயாஸ் இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுது. பட் டெக்னிக்கல் வந்து சாதாரண மார்க்கெட்டில் இருந்தால் நம்பலாம். நாளைக்கு ஏதாவது ஒரு நியூஸ் கீசஸ் வந்தால் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் இந்த ஒரு க்ளூவை ஞாபகத்தில் வச்சிங்க அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் நிஃப்டி 50ல் போயிட்டா 24,250 அந்த 300, அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் 350, 500 இதெல்லாம் ரெசிஸ்டண்ட்டில் இருக்குது. 24,000க்கு கீழே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகிட்டா அகைன் சப்போர்ட்டு 23,900, அதுதான் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிறது 23,800, இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டும் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.